ஐஷு கிராஃப்ட் தமிழ் நாம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்லைம் வீடியோ எப்படி பார்க்கணும், ஒரு 2 தடவையாச்சும் நம்ம ஸ்லைம் வீடியோ எப்படி பார்க்கணும் அப்படி பார்த்துருப்போம். அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக கொஞ்சம் அதிகமான இன்டென்ஷன்ஸ் வச்சு நம்ம பார்த்துருப்போம். நான் ரொம்ப கம்மியாக வந்து பொருட்கள் வச்சு இப்படி பார்க்குறேன் அப்படின்னு தான் இந்த வீடியோ பார்க்குறேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஸ்லைம்னா. ஸோ அதனால தான் நெக்ஸ்ட் ஸ்லைம் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கும் ஸ்லைம் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். எதுக்கெலாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுனா அதை பிடிச்சி விளையாண்டுட்டே இருந்தால் ரொம்ப ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப நல்லா குறைஞ்சிரும். அது வந்து சூப்பர் இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ அதனால் நம்ம எப்படி ஸ்லைம் பண்ணுற பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, வாட்டர் தேவைப்படும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த துணி பவுடர் இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து அந்த இது தான் வந்து எடுத்திருக்கேன், அது தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்து ஃபெவிகால் தேவைப்படும். அதுக்கடுத்து பவுடர் தேவைப்படும். இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்குது. ஸோ குடிக்கிற தண்ணி வேணால் சாதா தண்ணியே போதும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் அந்த வாட்டர் எடுத்துக்கேன், மற்ற தான் எடுத்துக்கலாம். இந்த வாட்டர் எடுத்துக்கேன்ல, அதில் இந்த பவுடரை வந்து ஃபுல்லாத்தையும் போட்ட போகிறோம். நீங்கள் எவ்வளோ கொஞ்சம் போதும், இவ்வளோ கூட தேவைப்படாது. ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் போதுமே. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஃபுல்லாக கரையுமாலாம் எனக்கு தெரியாது. சில இது கரையும், சில இது கரையாமல் கூட இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கரையிற வரைக்கும் லைட்டாக வந்து நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன். அப்படி உங்களுக்கு கரையில அப்படின்னா நீங்கள் வந்து கம் சேர்க்க போது இந்த வந்து தெளிஞ்சாப்பில் நீங்கள் வந்து எடுத்து ஊற்றிக்கலாம். அப்படி அந்த துகளோட நீங்கள் சேர்த்திங்கன்னா ஸ்லைம் வந்து கரெக்டாக வராது. ஓகே, இப்போ போது ஒரு பவுலோ இல்லை இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துகிட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபெவிகால் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இது வந்து லாக்டவுன்லேருந்து வாங்கினது தான், கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி ஸ்லைம் எப்படி பண்ணுறதுன்ட்டு காட்ட போகிறேன். ரொம்ப ஸ்லோவாக வந்து கம் வந்தது, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், என்னோடய கம் பாட்டில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ எப்படியோ எடுத்துகிட்டேன். இப்போ எடுத்துக்கப்புறம் நம்ம வந்து அந்த பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம வந்து ஊற்றிக்க போகிறோம். அதை வந்து ஃபுல்லாக ஊற்றினா வந்து நம்மளுக்கு ஸ்லைம் வந்து கரெக்டாக வராது. நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுனா அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஸ்லைம் வந்து கரெக்டாக வரும். ஸோ இப்போவே எனக்கு வந்து ஸ்லைமோட ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துருக்கு. உங்களுக்கு வந்து பால் தெரியுற மாதிரி தெரிஞ்சு வரும். நீங்கள் வந்து ஃபெவிகால் தான் சேர்க்கணும், இல்லை ஒயிட் க்ளூ இல்லாட்டி எந்த கம்மாக இருந்தால் கூட நீங்கள் வந்து அதை சேர்த்துக்கலாம். அது வந்து உங்களோட விருப்பம் தான். நான் ஊற்றுற மாதிரி ஊற்றாதீங்க, எனக்கு ஃபுல்லாக கரைஞ்சனால நான் அப்படி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு அப்படி கரையிலனா ஸ்பூன் வச்சு ஊற்றுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கோங்க. ஒன்று ஃபுல்லாக அப்படின்னு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் சொன்ன மாதிரி தாங்க, ஃபுல்லாக ஊற்றினீங்க அப்படின்னா ஃபுல்லாக தண்ணியாயிரும். கொஞ்சம் பார்த்து ஊற்றிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சமாக வந்து நீங்கள் வந்து பவுடர் சேர்க்கணும். ரொம்ப கம்மியாக இப்போ சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் வந்து கலர் வந்து நான் சொல்லியிருக்க மாட்டேன், ஏன்னா கலர் வந்து ஆப்ஷனல் தான். நான் வந்து பர்பிள் கலர் வந்து எடுத்துக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அது நீங்கள் எடுத்துக்கலாம். லைட் கலராக இருந்தால் கூட, உங்களுக்கு லைட் கலராக வேணும் அப்படின்னா கொஞ்சோண்டி இது வந்து பெயிண்ட் வந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப திக் கலர் வேணும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட நம்ம வந்து பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஸ்லைம் வந்து ரெடி ஆகும். இதான் முயற்சி. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்லைம் ஸ்ட்ரெச்சர் வர வரைக்கும் நான் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே காய்ஸ், இப்போ பாருங்கள், எனக்கு வந்து ஸ்லைம் ஸ்ட்ரெச்சர் சூப்பராக வந்துருச்சு. ஸோ இது ஸ்லைம் செம்மையாக கையில் ஒட்டாமது. ஸோ நான் உங்களுக்கு ஸ்டாப் பண்ண தெரியுமா, அப்போவே எனக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் தொட்டு பார்க்க போது தான் எனக்கே தெரிஞ்சுது சூப்பராக இருக்குது. இதை வச்சு நான் விளையாண்டுக்கிட்டே இருக்கேன், சூப்பராக இருந்தது. ஸோ இப்போ இதில் கொஞ்சோண்டி நம்ம வந்து பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு போகிறோம். அந்த பவுடரும் இந்த சோப்பும் சேர்ந்தால் வந்து இந்த ஸ்லைம் வந்து ஈஸியாக ரெடி ஆகிடும். சோப்பு தண்ணி வச்சுருந்தோம், அதுவும் இந்த பவுடர் சேர்ந்தால் ஈஸியாக ரெடி ஆகிருக்கும். அதுக்கு ஃபெவிகால் கொஞ்சம் சேர்த்தா சூப்பராக வந்து ரெடி ஆகிடும் நமக்கு. நான் கொஞ்சம் கம்மியாக தான் செஞ்சேன், ஏன்னா ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. இது வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. பாருங்கள், என் கையில் ஒட்டவே இல்லை. பெயிண்ட் வந்து நம்ம சேர்க்க போது மட்டும்தான் ஒட்டும், கைட்டு மிக்ஸ் பண்ணால். அதுக்கப்புறம் நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக ஒட்டாமல் செம்மையாக வரும். இந்த ஸ்லைம் வந்து சூப்பர் அப்படின்னு தான் சொல்லுவேன். ரொம்ப நேரம் நான் வச்சு விளையாண்டிட்டே இருக்கேன், செம்மையாக இருக்குது. ஸோ ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப நிச்சயமாக பிடிச்சிருக்கும், ஏன்னா பார்க்க போது அப்படி ஒரு ஸ்லைம் ஸ்ட்ரக்சர் செம்மையாக வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. நீங்கள் கன்ஃபார்ம் எனக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ப்ளீஸ், லைக், ஷேர், கமெண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை பை. இதை வந்து நீங்கள் வந்து மூடின பாக்ஸில் வந்து நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் பண்ணி அப்படியே இதில் சேர்த்திங்கனாலும் கரெக்டாக வரும்.
நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து கலர் பேப்பர் பார்க்க போகிறோம். அதை கன்ஃபார்ம் பாருங்கள் நீங்கள். நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். பை பை.